குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் டேர்ம் 3ல் நியூ புக்கில் இருக்க இயல் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கவிதை பேழை ஆசிய ஜோதி. நுழைய முன் படிச்சிடலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று, மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிரிரக்கம் ஆகும். பிற உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுதான் சான்றோர் போற்றும் உயிரிரக்கம். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் புத்தர். அவரோட அறிவுரையை அறிவோம் வாருங்கள். ஃபஸ்ட்டு முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இதோட இந்த முன்கதை சுருக்கம். ஓகேவா, அடுத்ததாக பாட்டுக்கு போயிடலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாம். ஆனால் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. அடுத்ததான், நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே, என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆசிய ஜோதியை இயற்றியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேவா, அடுத்ததாக சொல்லும் பொருளும். அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறி மழை, கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி, பார்னா உலகம். பூதலம் பூ ஃபஸ்ட் லெட்டர், பூமிக்கும் பூ ஃபஸ்ட் லெட்டர். ஸோ பூதலம்னா பூமி. அடுத்ததாக பாடலோட பொருள். யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தபிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தர்பிரான் கூறிய உரையை கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும்னா யாராலனா நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே. உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ. நம்மை நம்பியிருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டோட உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தா, ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அடுத்ததான் நூல்வெளி. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிக விநாயகனார் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்.
36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. எந்த நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதினாங்கன்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அந்த நூலை தழுவிதான். இந்நூல் புத்தரோட வரலாற்றை கூறுகிறது. புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. அப்புறம் மதிப்பீடு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாது தீவினை, எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம். எலாம்னு தான் இருக்குது, எல்லாம்னு போற்றக்கூடாது. மலை கூட்டல் எலாம்னா மலையலாம். அதுக்கப்புறமா உரைநடை. மனிதநேயம். நுழையும் முன் படிச்சிடலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசியென்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா லெசனுக்குள்ளே போயிடலாம். இதில் எல்லாமே நிறைய பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த லெசனில். இது ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா, உலகத்தில் இருக்க எந்த ஆறுமே அதோட தாகத்துக்காக ஓடுறது கிடையாது. எந்த நிலமுமே அதோட பசிக்காக விளையிறது கிடையாது. எந்த மரமும் அதுக்கான கனியை உருவாக்குறதில்லை. இது மாதிரி தான் மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றியுணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படிங்கிற புறநானூறு பாடல் உணர்த்துது. ஓகேவா? அடுத்ததாக வள்ளலாரை பற்றி பார்க்கணும். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள். குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு வள்ளலார் அந்த திருடன் கிட்ட சொல்றாரு. வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். ஓகேவா? வள்ளலார் மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். வடலூரில் வள்ளலார் நிறுவனது சத்திய தர்மசாலை. பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். ஓகேவா? அடுத்ததான் அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டிருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களை என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர்.
என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரைப் போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்திருக்காங்க அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவரும் அன்னை தெரசா தான். அதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினவங்க அன்னை தெரசா. தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கிற கோட்ஸை சொன்னவங்க அன்னை தெரசா. ஓகேவா? அதுக்கப்புறமா கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் சிறுவயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தோட பேர் குழந்தைகளை பாதுகாப்போம். இந்த லைனையும் நல்லா படிச்சுக்கணும். குழந்தைகளை பாதுகாப்போம். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கைலாஷ் சத்யார்த்தி 30 வருஷத்தில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றுள்ளார். 30 வருஷத்தில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். மேலும் உலக குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணமும் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்த பரப்புரையையும் ஆற்றி வருகிறார். அடுத்ததான் தெரிந்து கொள்வோம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினவர் கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு பிறகு நோபல் பரிசு பெற்ற இந்தியரும் இவரே. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படிங்கிறத சொன்னவரும் கைலாஷ் சத்யார்த்தி தான். அதுக்கப்புறமா வாழ்க்கை என்பது நீ வாழும் வரை நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கும் செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தவங்களும் அன்னை தெரசா தான். ஓகேவா? அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அதுக்கப்புறமா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வள்ளலார். மேலும் வடலூரில் சத்திய தர்மசாலையை அப்படி நிறுவியவரும் வள்ளலார் தான். ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. மதிப்பீடு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். இதிலே 2 ஆப்ஷன் நமக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை நேசிப்போம். ஸோ கரெக்டாக படித்து வச்சுக்கணும். குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஓகேவா? அடுத்ததான் முடிவில் ஒரு தொடக்கம். நுழைய முன் படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றே இந்த சூளுரை ஏற்போம். உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். பெங்களூர் மாலை நேரம்.
அம்மா, என் தோழிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாடப் போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாடப் போகலாம், சரியா? சரிம்மா, எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓடி ஆட முடியவில்லை. மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். இது பெங்களூரில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அடுத்ததாக திருக்கழுக்குன்றமில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டு கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே எனும் சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். இது திருக்கழுக்குன்றத்தில் நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறமா பெங்களூரில் திரும்ப, உங்களின் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது. இதயமாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென கண்விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு உணர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். பெங்களூரில் என்னென்னா, ஒரு சின்ன பொண்ணுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய நிலை. அதை பண்ணாதான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் பெங்களூரில் இருக்குது. அடுத்ததாக திருக்கழுக்குன்றம். முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டிருந்தது. அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கமடைந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். இது திருக்கழுக்குன்றத்தில் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்க பையனுக்கு நடந்தது. அதுக்கப்புறமா பெங்களூர். பெற்றோர் எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர், எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே, உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு பெங்களூரில் இருக்க அந்த பாப்பாவோட பேரண்ட்ஸ் கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திருக்கழுக்குன்றம். அவனது இதயம் மட்டுமே துடித்து கொண்டிருந்தது, வேறெந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த பையனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டர்ஸ். தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் டாக்டர். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்று அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு திருக்கழுக்குன்றத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டான பையனோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெங்களூர். டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாக விட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்று அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள் அப்படின்னு பெங்களூரில் இருக்க அந்த பாப்பாவோட பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. திருக்கழுக்குன்றத்தில், எங்களின் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொறுத்த நாங்கள் சம்மதிக்கிறோம். தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாக விட மாட்டோம். இவன் வாழ்க்கை நிறைவானதாக ஆக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். திருக்கழுக்குன்றத்தில் ஆக்சிடெண்ட்டான அந்த பையனோட பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பையனோட ஹார்ட்டை இன்னொரு தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு கொடுத்து அது மூலயமா என் பையனை உயிர் வாழ வைங்க அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞரின் இதயத்தை சிறுமிக்கு, அந்த பெங்களூரில் இருந்த பாப்பாவுக்கு பொருத்திடுறாங்க. இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு கொடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள்தாம் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். திருக்கழுக்குன்றத்தில் ஆக்சிடெண்ட்டான அந்த பையனோட அம்மா அப்பா தான் அசோகன், புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். திருக்கழுக்குன்றத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி இதய கொடை கொடுத்த அந்த சிறுவனோட பேர் ஹிதேந்திரன், அந்த இளைஞனோட பேர் ஹிதேந்திரன். பிறந்தப்போ பெற்றோரோட உள்ளத்தை கொள்ளை கொண்டதுனால ஹிதேந்திரன் அப்படிங்கிற பேரை அவருக்கு அவங்களோட அம்மா அப்பா வச்சுருக்காங்க. அவர் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இதனால தான் இந்த லெசனுக்கு முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவரோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அவர் வாழ்க்கை முடிஞ்சதுனால அந்த இதயத்தை அந்த குழந்தைக்கு வச்சு அந்த குழந்தையோட வாழ்க்கையை தொடர வச்சுட்டாங்க. அதனால தான் முடிவில் ஒரு தொடக்கம். அடுத்ததான் அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். ஒரு பொருளோட இயல்பை அதில் இருக்க மாதிரியே அப்படியே அழகோடு சொல்கிறது இயல்பு நவிர்ச்சி அணி. இதோட இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. எக்ஸாம்பிள் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாட்டு தான் இயல்பு நவிர்ச்சி அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை எழுதினவர் கவிமணி தேசிக விநாயகனர். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்ததாக உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். எடுத்துக்காட்டு: குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாட்டு படிக்கும்போதே தெரியுது எல்லாத்தையுமே கொஞ்சம் உயர்த்தி மிகைப்படுத்தி அழகோடு சொல்லியிருக்காங்க என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது. ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகோடு சொல்லியிருக்கிறதுனால இந்த பாட்டு உயர்வு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு அமையுது. ஓகேவா? அடுத்ததான் பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அரசர் ஒருவர் தம் மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார். அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏரி இருப்பது போல் ஓவியம் ஒன்று இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தியிருந்தனர். ஓர் ஓவியத்தில் ஒரு மலை மேலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மழை கொட்டி கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. அந்த அருவியோட கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. இவையெல்லாம் இருக்கும் இடத்திலிருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி அப்படின்னு அந்த ஓவியர் மன்னருக்கு பதில் சொல்கிறார். என்னன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி இல்லை. இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி அப்படின்னு அந்த ஓவியர் மன்னர்கிட்ட சொல்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறமா கலைச்சொல் அறிவோம். மனித நேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளண்டேஷன், நோபல் பரிசுனா நோபல் பிரைஸ், சரக்குந்துனா லாரி. மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளண்டேஷன், நோபல் பரிசுனா நோபல் பிரைஸ், சரக்குந்துனா லாரி. இன்றைக்கி 6th தமிழ் டேர்ம் 3ல் நியூ புக்கில் இருக்க இயல் 3 முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு 7th தமிழ் நியூ புக்கில் இருக்க டேர்ம் 1ல் இருக்க இயல் 1 பார்க்கலாம். தேங்க்யூ.